14 பேர். ஜனகர், ஜனத்தனர், ஜனத்மாரர், ஜனாகர் 4 பேர். அடிய நானவர் மடியிலும் வசிஷ்டர் ஆத்மாவிலும் தக்கன் கட்டை விரலிலும் பிருகதொக்கிலும் புலகர் நாவிலும் புலைஸ்தர் காதிலும் அங்கிராஜர் முகத்திலும் அத்திரி கண்ணிலும் ஆரிசி மனதிலும் சொல்லக்கூடிய மொத்தம் 14 பேர் பிறந்தவங்க. சரத்குமார் உங்களுக்கு சரத்குமாரா? சரத்குமார் அப்புறம் இவரு தனுசு இதெல்லாம் இல்லையா? யாரியா அவர்கள்லாம் எங்க நாட்டிலே கிடையாது. சனந்தர் சனத்குமார் சொன்னார்ல, சொல்லுங்க. அது வேறங்க, அது எங்க அண்ணன் தம்பி. இது சித்தி பையனுங்களா? இல்ல, பொண்ணுக்கு பிறந்தவங்க தான். கொழுந்தியாரா? உங்க கொழுந்தியா பேரு கேக்குறாப்புல. வேதவல்லின்னு பேரு. வேதவல்லின்னு பேரு. வேதவல்லி அவதான் கொழுந்தியா. வேதவல்லி அம்மா பேர் என்ன? என்னங்க? ஏப்பா இது என்ன தாலுகா ஆபீஸா? காடு இது கொடுக்க போறியா? இந்த கொடுமையா இருக்கட்டும். அவர்கள் மகிழ்ச்சி தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆமா ஆமா. அவர்களை நம்ம கோய்த்து கொண்டால் காசு தராம அவர்கள் எல்லாம் இப்படி மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் உங்களாலதான். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய நடிப்பும் உங்களுடைய பாட்டும் அப்படி உள்ளம் கவர்ந்து இருக்கிறது, ரசிக்கிறார்கள். நான் எவ்வளவுதான் விடிய விடிய பாடினால் என்னை ரசிப்பதற்கு ஒருவரும் இல்லையே. ஆனா உங்களை ரசிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய பேச்சும் பாட்டும் அழகாக இருக்கிறது, ரசிப்பது போல் இருக்கிறது. கல்யாணம் ஆகிவிட்டதா? ஆம். ஆம் என்றால் இல்ல, உண்டு ஆகிவிட்டதப்பா. 52 மனைவியை கட்டினேன். என்ன 52? ஆமையா, 52 பொண்டாட்டியா? ஆமா. உங்களுக்கு 52 பொண்டாட்டி எட்டி எதுவும் பால் பண்ண வச்சு நடத்தீங்களா? இப்படி கேட்கலாமா ஐயா? என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்களா? நாங்கெல்லாம் பார்த்தாலே புள்ள உண்டாயிரு, நீங்க என்ன செஞ்சா உண்டாகும்? நீங்க பார்த்தா உள்ள வர நாங்க 52 மனைவியை கட்டின காம கொடூரரே இல்லையா? எனக்கு மண்ட ஆட்டம் வந்துச்சு. 52 பொண்டாட்டியை கட்டினது தாங்கள். ஆமா. இப்பொழுது அவர்கள் தாங்களிடம் இருக்க மாட்டார்களே? இல்ல. எப்படி இருப்பாங்க? அது முடிஞ்சு விட்டது. 52 உன்னை போட்டு அமைக்க இருக்கு, திணறி ஓடியான்ட்டேன். ஆராயனா உன்னை கட்டின ஆளுகளே இங்கே உட்காந்து பயந்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் உடம்புல சத்து வேணும்யா. அங்கே ஒரு 4 அக்கா சிரிக்கிற வீட்டுக்கு இருந்துச்சு போவேன். ஏப்பா வீட்டுக்கு எதிர்த்து போக சொல்லுகிறீர்? அவ்வளவுதான். பணம் கொடுத்த எஜமான்கள் உட்காந்து போறாங்களே, ஏன் மாட்ட முடிய? அந்த உட்காந்துருக்காருங்க நாட்டாம. சரி சரி. ஒரே பாட்டில் நாட்டாம ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப வாராப்பூர் கருப்போட சோழியை முடிச்சிட்டேன். சரி சரி. அவரும் கோடாங்கி நானும் கோடாங்கி. அது ஒரு கலை தானே. அருமை அருமை. கோடாங்கி என்பதும் பெருங்கொண்ட ஒரு கலை. ஆமா. அந்த கோடாங்கி எங்க பரம்பரை பாட்டங்கிட்ட இருந்தனாலதான் இந்த நாடக கலைக்கே நான் வந்ததுக்கு காரணம். 60 பிள்ளைங்க. ஏப்பா நீ ரொம்ப சங்கடப்படுற, நீ வந்து கேட்டு போவே. 52 பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளைன்னு கேளியா? ஏன் விறகு வெட்ட கூட்டு போறியா? என்னையா நடக்க போகுது? இல்ல, ஒருவேளை அவரு வாக்கு சேகரிப்பாரோ என்ற சந்தேகம் வருகிறது. ஆமா, அவர்தான் பிரசவம் பார்த்தவர். பிரசவம் பார்க்கல, அவர்தான் அந்த பிள்ளைக்கு ரொட்டி வாங்கி கொடுத்தவர். அது கேட்டதை நிறைவேற்று பண்ணுங்க. என்ன என்ன 52 பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை? ஐயா பாப்பா சும்மா இருங்க. இல்ல அது கரெக்டா தான் கேட்டிருக்கு. இதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கவா? நீ கேளுனே. ஐயா, நான் எதற்காக அப்படின்னா 50 அலம்புசா அபரிசிதா அலங்க நந்தினி இரம்பிய இந்திலேதா அனுசு 52 பேரை சொல்றையா. அத அர்த்தத்தண்டி ஆளு அதை போட்டு வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும். அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் இல்லறம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்க அப்பனுடைய சாபம். அதனாலதான் 52 மனைவியை திருமணம் செய்தேன். 60 பிள்ளை எங்கே வச்சேன்னு தெரியுமா? பெண்ணா நாரதி பெண்ணாக மாறி தாளை துவாஜகன் என்று சொல்லக்கூடிய முனிவனுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு அங்குதான் 60 பிள்ளையை பெற்றவன். அதெல்லாம் ஐயா ஐயா, கழுகு ஆகாயத்துல பறக்குன்னு கருங்காக்க பறக்க நினைக்கலாமா? ஐயா தன்மை வேறு, உன்னுடைய தன்மை வேறியா? ஐயா நீதிமணி நாரதரு உன் விசிகாரர் இருந்தா ஒரு 1000 அடிச்சு கூடியா? தூக்க வரிசையில கேட்ட ஆளுக்கு பதில் சொல்லிக்கிட்டியா? நீ நல்லா இருப்பியா? இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லது நல்லது. அண்ணே ஏதாவது கிளப்பி விட்டு இந்த நாடகத்தை கெடுத்தவனு வரலாறு இருக்கட்டும். ஏதாவது செஞ்சு விட்டு போகலைன்னா மண்ணெண்ண குண்டைய மேல வீசி நடக்கட்டும்.
60 பிள்ளை தானே? ஆமா அண்ணே என்ன 60 பிள்ளை சொன்னார்ல, 60 பிள்ளையில எத்தனை உள்ள பொம்பளை பிள்ளை, எத்தனை உள்ள ஆம்பளை பிள்ளை? 12 பிள்ளை பொம்பளை பிள்ளை, மிச்ச பூரா ஆம்பளை பிள்ளை. ஏய் இதெல்லாம் ஆம்பளை பொம்பளை. நீ வேணா இளங்குடி எடுத்து விட்டு வா. இது என்ன மாடு செனகி போட்டுக்கிட்டாங்க நீ வச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஏய் கேட்கணும்னே பேசாம இருந்தேன். என்ன அது என்ன தப்பா கேக்குதா? ஏய் தம்பி இங்க வாங்க, இல்ல அமைதியா இருங்க தம்பி. அந்த அன்னை எவ்வளவு அழகா காமெடி அப்படி வீசுது, அது மூத்திரத்தை கூடி புத்தி வரட்டும். அது உப்பு கைக்கு எனக்கு வேணாம். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போப்பா. மத ஏன் போல பக்கம் எடுத்து விட்டு என் நோட்டை தூக்கிட்டு போயிட்டியா நீ வாட்டுக்க? மாங்கோட்டைக்கு கோடாங்கி சீனுக்கு நீங்க உட்கார்ற, உன்னை விபூதியை வச்சு சத்து சத்துன்னு அடிப்பேன். ஆமா சுவாமி சொல்லு. அறியாம பேசி வச்சு எங்க பெரியத்தா மயந்தேன். தவறு இல்லை. அவராவது சந்தேகப்பட்டு கேட்கிறார். நம்ம ஒரு பிள்ளை பக்கம் இல்லையா, அதால 60 பிள்ளை வச்சிருக்கான்னு சந்தேகம் வந்துருச்சு. அதான் அவளை கஷ்டம். ஆமா நீ தானே முக்கிய பத்த. அந்த அளவுக்கு சாராயம் அவளை கஷ்டம்னா நீ தண்ணியை போட்டு படுத்துருப்ப. சாராயம் குடிச்சதுனால சார்ல உடம்புல உள்ள சாறு எல்லாம் போயிருச்சு. அப்புறம் எப்படி பிள்ளைய பார்க்க முடியும்? ஏன்னா 2ஆம் தரம் ஒண்ணு கட்டி வைக்கிறேன், ஊர் நாடி வர்றியா? அந்த பிள்ளை ஆனா கராத்த வலை இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் நைட்ல உன்னை சொல்லட்டுக்கிட்டு அடிக்கேன். உங்க அப்பாவுடைய பெயர் பிரம்மா. ஏய் நொம்மா நோத்தான மரியாதையாது. பிரம்மா என்று சொன்னேனப்பா. என்னப்பா அம்மா என்று சொல்வார்கள், சிலர் உம்மான்னு சொல்வார்கள், சில பேர் கோத்தான்னு சொல்லுவாங்க. ஊருக்குள் தோறும் பாசைகள் வேறுங்க. அப்பா வேறு பருமாவா? பிரம்மா. பெருமா. அம்மா வேறு கலைவாணி. என்ன வேலை பார்க்குறாங்க? இது எதுக்கு இருக்கு? அந்த மடுவை பார்த்து பேசிக்கிட்டு கல்விக்கு அதிபதி யாரு? என் தாய். உங்க அம்மாவா? ஆமாங்க. கல்விக்கு அதிபதினா அரசாங்க பள்ளிக்கூடமா பிரைவேட் பள்ளிக்கூடம்? எல்லா இடத்துலயும் அவதான். உங்க அம்மா தான். அவ இல்லைன்னா யாருமே பேச முடியாது. நாவல உட்கார்றவ. அப்ப உலகத்துல உள்ள எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா தான். ஆமா, மாற்றம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு சில ஊர்கள்ல, ஒரு சில வீட்டுல, ஒரு சில நபர்கள் பிறக்கும் போதே வாய் பேச முடியாத ஊமையா பிறந்துறாங்கல்ல, அப்ப என்ன உங்க அம்மா வெளிநாடு போயிட்டாங்களா? நாராயணா, பேசக்கூடியவருடைய நாவல கூட என் தாய் இருக்கா. ஆனா பேசாமல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அங்கே உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார். உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு உணர்வால் அவர்களை உணர்த்துகிறார். அவன் எப்படி காமெடி பண்ற? தங்க நீங்க வாங்க தங்கம். என்ன அப்படி உட்காந்துருக்க அம்மி அரைக்கிறவன் போல மாதிரி தொலைஞ்சு புண்ணியம் செய்யணும். எதுவுமே அவ உட்காரணும்னா செஞ்சு விட்டு போயிரு. அப்புறம் சாமி எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? தாங்கள் பேர் என்னங்க? அப்பா இருக்காருல்ல எங்க அப்பா. சரி, இருக்காரா இல்லையா? இருக்கலாம். எங்க அப்பா கல்யாணம் பண்ணதே எங்க அம்மா. அப்போ உங்க அம்மா கல்யாணம் பண்ணல? அம்மாவை எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாங்க? தம்பி கொஞ்சம் இருங்க தம்பி, இப்போ உங்களை 2 அரை வர்றேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ மாமா. இல்லப்பா, உங்க அம்மாவை எத்தனை பேர் இருக்காங்க? எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுதான் எங்க அப்பா. யாரு கல்யாணம் பண்ணா? அப்பா இருக்காருல்ல. ஆமா, அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. இல்லப்பா, இல்ல அப்பா கல்யாணம் பண்ணாரா உங்க அம்மா கல்யாணம் பண்ணதா? அம்மா கல்யாணம் பண்ண முன்னாடி தான் எங்க ஐயா கல்யாணம் பண்ணது. அப்பத்தாவ. அட நாராயணா, எனக்கு பத்திரிக்கை இத்தனை பேரா கல்யாணம் பண்ணிருக்காங்க? அப்பத்தாவங்க. அப்பத்தாவ கல்யாணம் பண்ணதுனால தான் அப்பா பிறந்தார். அப்பா பிறக்கும் போது தான் எங்க அப்பத்தா வயசுக்கு வந்தது. எனக்கு பத்திரிக்கை வைக்கல. நாராயணா, எனக்கு பத்திரிக்கை வைக்கல வயசுக்கு. நீ எந்திரிச்சு போறியா? செருப்பு அடிக்கவா? என்னப்பா இப்படி? எங்க அப்பா இருக்காருல்ல. ஆமா, எங்க அப்பாவோட அம்மாவோட அம்மா தான் எங்க அம்மா. ஜெய் அட நாராயண, முப்பாட்டி பாட்டியை சொல்லி பூட்டியை சொல்றியப்பா? நாராயணன் தான் எங்க சித்தப்பா. நடுவுல ஒரு அவரா சித்தப்பன்? எங்க அப்பா இருக்காருல்ல. ஆமா, எங்க அப்பா போய் எங்க அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே எங்க அப்பத்தா கம்மாயில இருந்து வரும்போதே வேலுச்சாமி வந்து கம்மாத்தன்ல விழுந்தது. அப்படி வேலுச்சாமி விழுகும் போதே அவன் அங்குச்சாமி கிணத்துல வந்து கட்லா மீன் பிடிச்சது. அப்ப எந்த தண்ணியில விழுந்திருக்காரு? உங்க அபுத்தா தண்ணியில விழுந்திருக்காரு உங்க அபிச்சி. ஒன்னு என்னை பேச விடல, என்னை ஏதாவது செஞ்சுட்டு போ. இந்த கொடுமையா சாமின்னு வாக்குறேன். அப்போ
எங்க அம்மா தான் எங்க அப்பாவோட மனைவி. சரி. எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. சரி. எங்க அம்மாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. என்னப்பா பழையபடிக்கு அதே இடத்துக்கு வந்துட்டிய? எனக்கே லூசு பிடிக்க வச்சுட்டீங்களா? இப்ப பொண்டாட்டி உங்க அம்மாவா உங்க அப்பாவா? அப்பா பொண்டாட்டி அம்மா பொண்டாட்டி. நாராயணா, நான் கேட்பது உங்க அப்பாவா உங்க அம்மாவான்னு கேட்டப்பா. அம்மாவோட மனைவி தான் அம்மா. என்னது? இருடா அம்மாட்ட கேட்டு வரேன். ஏப்பா அப்பா இருக்காருலங்க. சரி இருக்காரு. அப்பாவுக்கு பொண்டாட்டி எங்க அம்மா. அதான் உண்மைதான். அப்போ அப்பாட்டி. அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? உங்க அப்பா மாமனார் வேணும். நாராயணா, மாமனாரா இருந்தா இடையில லைன் பண்ணிட்டாங்க அப்படி. உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு மனைவி. ஆமாம். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா என்ன வேணும்? கணவர் வேணுமோ? அப்பாட்ட போய் கேட்டு வந்துட்டா. போய் கேட்டு வாய். சந்தேகமாவே இருக்கீங்க என்னவா? எதுவுமே சந்தேகமா தான் இருக்கு. இல்ல அப்பாதான். அப்பாவுக்கு நேரம் இளையால ஒருத்தர் இருந்தாரு. யாரு? அவர் இங்கிட்டு காரைக்குடி பக்கம் ஒரு 70 செம்பரியாடு வச்சிருந்தாரு. சரி. அவர் வந்து அங்கிட்டு புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு பொண்ணு கட்டினாரு. அந்த பொண்ணு கட்டும் போதே எங்க அம்மாவுக்கு வயசுக்கு வந்திருக்கு. சண்டால பாவி, உங்க சித்தப்பா கட்டு போட்டுக்கிட்ட பொழுதுதான் உங்க அம்மா வயசுக்கு வந்தா? ஆமாங்க. சரி. அப்பத்தான் எங்க அம்மா வயசுக்கு வந்து 2ஆம் நாள் இவன் பிறந்தவன். அட நாராயணா, நாட்டுல பெரிய கொடுமையாகி விட்டதப்பா. என்ன? எப்ப வயசுக்கு வந்து 2 நாள் இருந்தாலும் பிறந்தாரு? பிறந்திருக்கா? 2 நாள்ல பிறந்துட்டானா? 2 நாள்ல. அப்ப அதிசயமா இருக்கு. 2 நாள்ல பிறந்த. அப்ப குரமாத்த பிள்ளையா பிறந்திருக்கீங்க? இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்க உண்மையிலே லூசை கூட்டு வந்துட்டாங்கன்னு ஊருக்கார யோசிக்கிறதுக்குள்ள உள்ள போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ ஒரு விளக்கா மனுச்சு அவன்கிட்ட போய் பேசிக்கிற. தம்பி போயிருங்க. தேங்க்யூ. என் தங்கை வள்ளி இங்கே காவல் செய்கிறாங்க. சரி. தோழி பிள்ளைகள் அழைத்து வாருங்கள், பார்க்க வேண்டும். இதெல்லாம் மசலாத்து பிள்ளைகள். சரி இருக்கட்டும். அப்படி பிள்ளை இருந்தா தானே சரியா வரும். பிள்ளை இல்லாத வீடு பேய் அடைஞ்சு வீடு இல்லையா? பிள்ளைகள் இருக்கட்டும், தப்பு இல்லை. கூட்டி வருகிறேன். அழைத்து வாருங்கள், பார்க்க. அழைத்து வாருகிறேன். அவர் சாமி நினைச்சுதான் உங்க ஹெட்மாஸ்டர். சமரசம் பத்தி போறதுலையா? அப்ப நீ கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா, இன்னொரு நாடகம் போடுவோம். இன்னைக்கு ராத்திரி கேப்போம். கண்ணே கண்ணே வாடா தங்க, அப்படியே வாடா. ஐயா, எங்கால கோயிலா இல்லைங்க, இது இன்னொருத்தன் பொண்டாட்டிங்க. நாங்க வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். என் குடும்பத்துல சரி, எதை கூப்பிட்டீங்க? எனக்கு தங்கச்சி, அவர் தான் எங்க மச்சான். அவர் தலையில விழுகட்ட மச்சான். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார், சோம்பு சாமி வந்திருக்கார். நாசர் நாரதர். சாமி வாங்க சாமி. மங்களா உண்டானா நாங்கெல்லாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா. இந்த பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு விழலாம் மாமா.
மங்களம் உண்டாகட்டும். குண்டாயிராத. உண்டானா உலகம் புகழும். ஆமா. குண்டாகி விட்டா உலகம் இகழ்ந்துடும். பிள்ளை சரியில்லையே, எல்லாமே பெருசா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல உடம்ப சொல்றேமா, இருக்கட்டும். இதாங்க அழகென்றாலும் அழகு இவளுக்கு அநியாய அழகடா. செண்டாள பாவி. கல்லால் செய்த கற்சிலையோ இல்ல பொன்னால் செய்த இருக்கு, ஒரு 1/2 கிலோ இருக்கு. பொற்சிலையோ என்று சொன்னேனப்பா. அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும் பொன்னால் உருக்கி வார்த்து அமைத்து எடுத்திட்ட எழிலுள்ள சித்திர புதுமை. கமுகு போன்ற கழுத்தும் மெழுகு போன்ற உடையும் உடுக்கு போன்ற இடையும் நிலவு போன்ற முகமும் முத்து போன்ற பல்லையும் பார்க்கின்ற பொழுது இவள் வித்துக்காக பிறந்திருக்கிறாள். ஓ, ஏன் சொத்துக்கு அவ பிறக்கவில்லை, வேற உன் வித்துக்கு பிறந்திருக்கிறாள். ஆமாங்க. வித்துனா உற்பத்தின்னு அர்த்தம். உற்பத்தி. உற்பத்திக்காக வந்தவள். உற்பத்தி. ஆகையினாலே நான் பாடுகிறேன், இவள் ஆடட்டும். குன்றத்தில குச்ச போட்டு கும்மாலம்மா கும்மி அடிச்சு, குன்றத்தில குச்ச போட்டு கும்மாலம்மா கும்மி அடிச்சு, கொஞ்சம் கிளி போல வார அஞ்சல, கொஞ்சம் கிளி போல வார அஞ்சல, உன்னை கோயில கட்டி கும்பிட போறான் குஞ்சுல, உன்னை கோயில கட்டி கும்பிட போறான் குஞ்சுல, அவன் குஞ்சுல. தப்பா சொல்லுவோம், நம்ம ஒரு வார்த்தை கூட தவறா சொல்ல மாட்டேன். குஞ்சு அழகும் கொடுதானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவே நல்லயாம் என்னும் கல்வி அழகே அழகு என்று சொன்னான். குஞ்சு என்றால் குமரின்னு அர்த்தம். அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்ம கிராமத்துல எப்போ குஞ்சு குமரி அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகையினாலே குஞ்சு குமரி என்றால் இளமையான பெண் என்ற அர்த்தம். ஆகையினாலே அழகாக நல்ல மனதோடு நீ 16 செல்வம் பெற்று நீ வாழ வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு தங்கச்சி இருக்கா, கூட்டிட்டு வாங்க. தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு. புல்லுவதோ இளம்
தங்கச்சி. வணக்கம் அண்ணா. அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்காருத்தா. ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு ஆனந்தம் கொண்டு